சார் காரை செல்வராஜ் சார், அவர் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்க அந்த போராட்டங்களுக்கு இப்ப அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை மையப்படுத்தி நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கு எல்லாம் அனுமதி கொடுக்க மறுத்துட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் அது பாமக போனது கோர்ட்டு கூட கொடுக்க வேணான்ட்டாங்க பாமகவிற்கு. நீங்க அதனுடைய தொடர்ச்சியாக தங்களுடைய மாநாட்டினுடைய பேரணிக்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கோபத்துல ஒரு வருத்தத்தின் வெளிப்பாடாக சிபிஎம் செக்ரட்டரி பேசிட்டாருன்னு எடுத்துக்கலாமா? இல்ல மாநாட்டிலேயே பேசியிருக்காரு, 24வது மாநில மாநாட்டிலே பேசியிருக்காரு, அதனால இந்த விவகாரத்தை இந்த அரசு கொஞ்சம் சீரியஸா கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியது தேவை அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? இல்ல கன்சிடர் பண்ண வேண்டியது என்பது மாற்று கருத்தே இல்ல. ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகளில் உண்மை நிலை என்ன, அது தேவையில்லை என்பதை எடுத்துணர்ந்து அதை சரி செய்ய வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் இதுல முதல்ல இந்த பிரச்சனை வந்தது, தனியார் பள்ளிகள் கிட்ட ஒரு 500 அரசு பள்ளிகளை தத்தெடுக்க போறாங்க ஒரு செய்தி வந்தோடனே முதல் அறிக்கை தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள், அவங்கதான் முதல் அறிக்கை கொடுத்தாங்க. அது கூட நான் ஒரு தொலைக்காட்சி ஊடகத்திலே சொல்லுகிற பொழுது அது எந்த விதத்திலும் தவறு இல்லை. ஒன்றிய அரசாங்கம் எல்லா 1,75,000 கோடி ஜிஎஸ்டி 7.3% கடந்த இதே 3வது மாதத்துல விட அதிகம் என்று பெருமைப்பட்டு கொண்டிருக்கிற, பல லட்சம் கோடிகளை ஜிடிபியா இருக்கிற, உலகத்தினுடைய 5வது பொருளாதார சக்தியாக இருக்கிற ஒன்றிய அரசு கூட சிஎஸ்ஆர்னு போட்டு தனியார் துறைகள் பொதுமக்கள் சமூக பயன்பாட்டிற்காக தங்களுடைய நிதியை ஒதுக்கணும்னு சொல்லுவது என்பது அங்கே இருக்கிற தனியார் பள்ளிக்கூடங்கள் பெரும் முதலாளிகளுக்கு அந்த சமுதாயத்தின் மீது ஒரு பார்வையை கொண்டு சேர்க்க வேண்டும், அவர்கள் நலன் மீதும் அக்கறை கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலையில் எடுத்ததுதான். நீங்க அது ஒரு படத்துக்காக எடுத்தது செய்தது இல்ல. தனியார் பள்ளிகள் இப்ப நிறைய மாற்றங்கள் அரசாங்க பள்ளிக்கூடங்களிலே இருக்குது. ஸ்மார்ட் கிளாஸஸ் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. அரசு பள்ளி மாணவிகள்லாம் ஒரு டயர்டா வந்துட்டு இருக்கு. அந்த சூழ்நிலைகள்ல அதை அவர் மையப்படுத்தி சரியாக விசாரிக்காம சொல்லிட்டாங்கன்னு அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்கள் அது குறித்து இதை நீங்க விசாரிச்சுட்டு பண்ணிருக்கணும். அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. அது குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை. அது நடக்காத ஒன்றை நீங்கள் விசாரித்து விட்டு சொல்லி இருக்க வேண்டும் என்று உடனடியாக பதில் கொடுத்தது. அதற்கு தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் உடனடியாக, ஆமா அது நீங்க முன்னாலே சொல்லியிருந்தீங்கன்னா நான் அறிக்கை கொடுத்திருக்க அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லுகிற கருத்துக்களுடைய தொடர்ச்சியாக கூட நம்ம இதை பார்க்கலாம். ஆனாலும் பார்க்கலாம். இதுல 2 விஷயங்களை பேசினாங்க. பெரும்பாலும் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இணையங்கள் கோலோச்சு ஆரம்பிச்சதற்கு பிறகு எல்லாருமே இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் ஆயிடுறோம். அது ஒரு நிகழ்ச்சி நடந்த உடனே அதை நம்மளே வடிவமைத்து திரைக்கதை வசனம் எழுதி எல்லாம் பண்ணி அந்த குற்றம் விசாரணைக்கு இருக்கிற குற்றத்தை நம்ம மனசுக்கு பட்ட மாதிரி அது குறித்து பேசுவது என்பது, அதை ஏன் கேட்கல இதை ஏன் கேட்கலன்னு சொல்லக்கூடிய செய்திகள் என்பது ஓரளவுக்கு கட்டுப்பாடுகள் இருந்தது கடந்த காலங்களில். இப்பொழுது பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் போய் விட்டீங்கன்னா பொண்ணு வெளியில வந்துச்சுன்னா ஒரு 1000 பேர் போய் பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நிலைமைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவது என்பது அது விசாரணையில தெரியும். அவர் கமிஷனர் பேசினது 3 பெண் அதிகாரிகள் விசாரணைக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் இந்த அளவிற்கான அழுத்தம் என்பது சரி, அது நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்கு பிறகு விசாரணை சரியான திசைகள் செல்லுகிற பொழுது அந்த விசாரணைக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான வைக்கிற அந்த வாதங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பது ஒன்று. நண்பர் ராஜசேகர் சொன்ன ஒரே ஒரு நிமிஷம் மட்டும். நண்பர் ராஜசேகர் விலைவாசி ஏற்றம் ஒன்றிய அரசையே குறை சொல்ல, ஒன்றிய அரசைத்தான் குறை சொல்ல முடியும். இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றது ஒன்றிய அரசாங்கம் தான். கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ கண்ட்ரோல் பண்றது ஒன்றிய அரசாங்கம் தான். ஏற்றுமதி இறக்குமதி அந்த கன்சியூமர் ப்ராடக்ட்னா அத்தியாவசிய பொருட்களுடைய 21 பொருட்களுடைய லிஸ்ட் இருக்கிற பாஸ்கெட்டும்பாங்க. அதுல இருக்கிற பொருட்களுடைய விலையை நிர்ணயம் செய்வதும் ஒன்றிய அரசாங்கம் தான். அரிசி தட்டுப்பாடு வந்தால் ஏற்றுமதியை தடை செய்வதும் பருப்பை இறக்குமதி செய்வதும் அரசாங்கம் தான். அதனால இன்ஃபிளேஷனை ஒரு பொது பார்வையில் பார்க்க வேண்டுமே தவிர அது ஒரு தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீதோ எந்த மாநில அரசாங்கத்தின் மீதோ குற்றம் சொல்லிவிட முடியாது.
அப்படிதான். ரெண்டாவது இந்த சாம்சங் போராட்டம் சொன்னாரு. அதுல ஒண்ணு நல்லா கவனிக்கணும். அந்த சாம்சங் போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தது கொரியாவில் இருக்கிற தொழிற்சங்கம். அந்த கொரியாவில் இருக்கிற தொழிற்சங்கமே இங்க நடந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து போராட்டத்தை தொடருங்கள் என்று சொன்னாங்க. பேச்சுவார்த்தை ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி எம்என்சி முள்ளுல போட்ட சேலை எடுக்கிற மாதிரி தான் எடுக்க முடியுமே தவிர, முள்ளு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே சேலையை பிடிச்சி கிழிச்சு எடுத்துட முடியாது. 4 கட்ட பேச்சுவார்த்தைகள் அந்த போக்கு என்னன்னு பார்த்து ஒரு அடிப்படையில தான் ஒரு எம்என்சி கம்பெனியை அணுக முடியுமே தவிர, எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஒரு பேச்சுவார்த்தை நடப்பது, அங்க போறது இங்க போறது, சில நேரங்களிலே ஒரு கொந்தளிப்பு நிலை வருகிற பொழுது அந்த கொந்தளிப்பு நிலையை ஆற்றுப்படுத்த வேண்டியதும் காவல்துறையினுடைய கடமை. அப்ப என்ன சொல்லுவீங்க? சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, இதை ஏன் நீங்க கவனிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லுவான். அதனால எல்லாவற்றையும் நாம் விமர்சனம் செய்து விட முடியாது. போக்குவரத்து, மருத்துவர்கள், செவிலியர்கள் போராட்டம் என்பது இந்த ஆட்சியில் மட்டும்தான் நடக்கிறதா என்கிற செய்தி என்பது ஒரு வியப்புக்குரிய செய்தி. கொடுக்கிற செய்திகளிலே ஒரு அரசாங்கம் 100% எல்லாவற்றையும் நிறைவேற்றி விடக்கூடிய இடத்தில் எந்த அரசாங்கமும் இருந்ததில்லை. ஆனால் மக்கள் அதிருப்தியில இருக்காங்கன்னு சொல்றது வேடிக்கையா இருக்குது. அது குறித்து நம்ம விரிவாக ஒவ்வொரு செய்தியாக எடுத்து பேசினால்தான் நம்ம பேச முடியுமே தவிர, பொதுவாக விவாதத்தில் மக்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்கிற செய்தி என்பது ஒரு அரசியல் பதிவாக மட்டுமே நான் பார்க்கிறேன். ஓகே சார், ஓகே. ராஜசேகர் சார், நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட பத்தி எதுவுமே பேச மாட்டீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியும். ஆனாலும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு மாநில மாநாட்டிலே பேசியிருக்காருங்கிறதுனால நான் கேட்டேன். ஆனா முதல் சுற்றுல நீங்க அதை பத்தி சொல்லவே இல்ல. இரண்டாவது சுற்றுல சொல்லி முடிப்பீங்களான்னு இல்ல. போலீஸ் பத்தி என்ன சொல்லணும்? போலீஸ் சார், போலீஸ் சார் இந்த அனுமதி குடுக்கறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல கொடுக்க மாட்டேன்னு சொல்றது, இவங்க அனுமதி மீறி பேரணி நடத்துறது, இதெல்லாம் இவங்க வேணும்னு பண்றாங்க, இவங்க யார் சொல்லி செய்யறாங்க அப்படின்னு கேக்குறாருல. இந்த யார் சொல்லிங்கிறது தான் கேக்குறேன். இந்த யார் சொல்லிங்கிறது இங்க டிஜிபி ஆபீஸ்ல இருந்து அது டிசைட் செய்யப்படுதா, இல்ல சிஎம் ஆபீஸ்ல இருந்து டிசைட் செய்யப்படுதா? டெஃபினட்டா சிஎம் ஆபீஸ் தாங்க. டிஜிபியோ கமிஷனரோ தனிப்பட்ட முறையில ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பர்மிஷனை டினை பண்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரமும் கிடையாது, அந்த அளவுக்கு சிஸ்டமும் கிடையாது. டெஃபினட்டா சிஎம் ஆபீஸ். சிஎம் கேட்டீங்கன்னா தெரியாது எனக்கு. எனக்கு முதலமைச்சரோட, முதலமைச்சர் குடும்பத்தினரோடும் அதிகாரிகளோடும் எந்த தொடர்பும் கிடையாது, நேரடியாக மறைமுகமாக. அப்புறமா ஒருத்தர் சொன்னாரு, நான் திமுக ஆதரவா பேசுறது இல்லைன்னு. நான் பேசுற மாதிரி திமுக ஆதரவா யாருமே பேசிருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா பதிவு பண்றேன். நீங்க இந்த குற்றப்பதிவுகள், குற்றம் செய்பவர்கள், வயலேஷன்ஸ், லேண்ட் கிராபிங் செய்யறவங்க, சட்டத்துக்கு புறம்பா செயல் பண்றவங்க, நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு ஆளுங்கட்சி எம்எல்ஏ, மினிஸ்டர், கூட்டணி கட்சி எம்எல்ஏ, மினிஸ்டர், மத்த எம்பி மற்றும் கூட்டணி கட்சிக்கு இருக்க பதவியில் இருக்க எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டரோட சொந்தக்காரங்க, நண்பர்கள், அவங்களுடைய அந்த கோட்டரின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய குறுகிய வட்டம் தான் எல்லா தப்பும் எல்லா குற்றமும் செய்கிறார்கள். வழக்கு சார், இது இந்த கவர்மெண்ட்ல மட்டும்தான் நடக்குதா இல்ல எல்லா கவர்மெண்ட்லயுமே? எல்லா கவர்மெண்ட்லயும் இது நடக்கும். ஆனா இப்ப 4 ஆண்டுகளாக இது ரொம்ப ரொம்ப அது எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறது. இதுல நான் நேரடியாவே நான் பாதிக்கப்பட்டதுனால தான் அவ்வளவு ஆத்தென்டிக்கா சொல்றேன் நானு. சோ அதனால நான் தனிப்பட்ட முறையில நான் சட்டப்படி ஃபேஸ் பண்ணிப்பேன், அது வேற விஷயம். பட் ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நான் திமுக ஆட்சி சிறப்பான ஆட்சி, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்வார் என்று நம்பினேன். நான் நம்பின அந்த நம்பிக்கை வீண் போய்விட்டது என்று என்னுடைய கருத்து, ஆழமான கருத்து. ஒன்று. இரண்டாவது, இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுவதெல்லாம் எலெக்ஷன் வந்தா எல்லாம் திருப்பி ஒன்னா சேர்ந்துப்பாங்க. அதாவது ஏதோ சொல்லுவாங்க, பொழுது விடிஞ்சா போச்சுன்ற மாதிரி. இதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது அவங்க கூட்டணிக்குள்ளேயே பேசி அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒத்து போச்சுன்னா அவங்க பண்ணிப்பாங்க. ஆனா கன்ஸ்ட்ரக்டிவ் அப்போசிஷன் தேவை தமிழ்நாட்டுல. அது ஒரு குறையா இருக்கிறது. பாஜக நான் விமர்சனம் பண்ணவா, திமுக கட்சிக்காரங்களும் விமர்சனம் பண்ணிருக்க முடியாது. பாஜகவை இன்றும் நான் விமர்சனம் பண்ணிருக்கேன். யூடியூப்ல போய் என் பேரை தட்டினாலே உங்களுக்கு தெரியும். அண்ணாமலையை நான் விமர்சனம் பண்ண மாதிரி யாருமே பண்ணிருக்க முடியாது. ஆனா அண்ணாமலையோடு சில அதிகாரிகள் தொடர்புல இருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? காவல்துறை அதிகாரிகள். அண்ணாமலை பிரஸ் மீட்லயே சொல்றாப்ல, நான் இந்த அதிகாரி பேட்ச்மேட், இந்த அதிகாரி கூட நான் பேசிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இந்த கவர்மெண்ட்? இவ்வளவு முட்டு கொடுக்குறீங்களா எல்லாரும்?
இதுக்கு என்ன சொல்றீங்க? இதுக்கு பதில் சொல்லுங்களேன். அப்ப எல்லாமே டிராமாவா? மக்களை முட்டாளாக்குறீங்களா அப்படின்னு தானே கேட்க வேண்டியதா இருக்குது. சரி சரி, நான் நேரடியாக கேட்கிறேன் சார். நான் திமுகவை ஆதரிச்சேன். ஆனா எனக்கு கிடைச்சது வந்து திமுக ஆதரவாளர்கள் எனக்கு கொடுக்கும் பட்டம் நான் எதிர்த்து பேசுறேன். அது கிடையாது. திமுக வந்து நல்லது செய்யும்போது பாராட்டியே இருக்கிறோம், பாராட்டுவோம். ஆனா மக்கள் வந்து அதிருப்தியா இருக்கணும் சொல்ல முடியும். பாலாரும் தேனாரும் ஓடுது அப்படின்னு சொல்ல முடியும். விலைவாசி உயர்ந்துச்சு தான் சொல்ல முடியும். சரி, நல்லது சார். ஏதாவது இறுதியா சொல்லுங்க, நான் நிகழ்ச்சி முடிக்கிறேன். வீட்டில் வந்து ஒரு ஏர் கிராக், ஒரு சின்ன கீறல் அப்படின்னா அது பெரிய அளவு கட்டடத்தை பாதிக்காது, அது உண்மைதான். அதனால கூட்டணியை வந்து பாதிக்குன்னு சொல்ல. ஆனா அதே வந்து ஏர் கிராக்கோ அந்த கீறலோ ஒரு பாலத்திலேயோ ஒரு அணையிலையோ இருந்தால் அது விரிசலுக்கும் உடைசலுக்கும் வழிவகுக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால திமுக ஆரம்ப கட்டத்திலேயே சரி பண்ணால் தான், அதை நிவர்த்தி பண்ணால் தான் சரியாக இருக்கும். சார் ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.